செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா 25ஆம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் பணிவோடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமைகள் கூட்டு மாவட்டம் 3 ஆளுநர் மதிப்பிற்குரிய நிலவொளி வேந்தர் முனைவர் அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 முதல் துணை ஆளுநர் வாழ்நாள் சாதனையாளர் தமிழ்ச்செம்மல் எங்கள் அன்பிற்கினிய கோபால் ஐயா அவர்களுக்கும், எங்கள் மாவட்டம் 18/7 மூத்த தமிழ் ஆளுமை புன்னகை அரசு எங்கள் அன்பிற்கினிய அம்மா சசியானந்த் அம்மா அவர்களுக்கும் இனிய வரவேற்பினை பதிவு செய்து, இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து எங்களுக்கு களத்தை அமைத்துக் கொடுத்து ஊக்கமளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் தமிழால் இணைவோம் களத்தின் நிறுவனர், இயக்குனர், தலைவர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர் எங்கள் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், எங்கள் அன்பிற்கினிய துணை தலைவர் மதிப்புறு முனைவர் பாரதி கண்ட புதுமை பெண் தங்க மங்கை மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் கண்ணனின் திருவருளும் பெருவருளும் பெருகட்டும் என்று சொல்லி, திருப்பாவை பாசுரம் 25க்குள் பயணிப்போம். ஆண்டாளின் அருளோடும் கண்ணனின் ஆசியோடும் சிறப்பாக நடைபெற அவனை வேண்டி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்த வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்த வளர, தருக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த, தருக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருதியாகில், நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். அதாவது இந்த பாடல் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாசுரம். இதுல நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கு. கண்ண பிரானின் திருவடிகளின் சிறப்பினை நம்ம முந்தின பாடல்கள்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க இல்லையா? அதை உணர்த்திய இந்த சிறுமிகள் எல்லோரும் இப்ப கண்ணபிரான் அவன் கேக்குறான், இந்த மார்கழி மாசம் விடியற்கால நேரத்துல இப்படிப்பட்ட குளிர்ல உங்க உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டு வந்திருக்கீங்களே, பறை மட்டும்தான் வேணுமா இல்ல வேற ஏதேதும் விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பானோ அப்படின்னு ஒரு ஐயம் இங்க வருது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. தங்களுக்கு உடல் வருத்தம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன சிறுமிகள் இந்த உடல் வருத்தத்தினை பொருட்படுத்தாது ஒரே இரவுல உடனே பாருங்களேன் அவனை சொல்றாங்க, உனக்கு ஏதாவது வேணுமா, உனக்கு ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டா உடனே அவனுடைய சிறப்பை பாடுகிறார்கள். ஒரே இரவில் மதுரையிலிருந்து ஆய்ப்பாடிக்கு வந்து அங்கே வளர்ந்து உங்களை எல்லாம் மகிழ்வித்த கண்ணன், அதாவது எங்களையெல்லாம் மகிழ்வித்த கண்ணன் நீ, உன்னுடைய கருணைக்கு முன்னாடி நாங்க இந்த குளிர்ல நடந்து வந்ததெல்லாம் ஒரு பெரிய சாதனையா அப்படின்னு சொல்லி அவனை போற்றி புகழத் தொடங்குகிறார்கள். என்ன தொடங்குறாங்கன்னு பார்ப்போம். தேவகி பிராட்டிக்கு மகனாக பிறந்த அதே இரவில் என்ன நடந்தது? மதுரையிலிருந்து ஆய்ப்பாடிக்கு நந்தகோபன் திருமாளிகை வந்தடைஞ்சு யசோதை பிராட்டியினுடைய மகனாக ஒளிந்து வளர்க்கப்பட்டான் நம் கண்ணன். காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி பார்ப்போம். இந்த கம்சனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம கண்ணனை எப்படியாவது தொலைத்து கட்டிவிட வேண்டும், அவனுக்கு என்னென்னமோ தீங்குகள் செய்யறான்.
அப்படி அத்தனை தீங்குகள் செய்த பொழுதும் அவன் சூழ்ச்சியை எல்லாம் முறியடித்தவன் அல்லவா நம் கண்ணன். அப்படி முறியடிச்சது மட்டுமா, நம்ம சொல்லுவோம்ல, ஆத்தாடி அவன் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்க. அது போல அவர்களுடைய வயிற்றினில் ஒரு நெருப்பு நின்றது மாதிரி நின்னவனாச்சே நம் நாராயணன் அப்படின்னு பாராட்டி அவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். உன்மீது நாங்கள் கொண்ட விருப்பத்தினால் மட்டுமே உன்னுடைய அருள் தேடி வந்தோம். எங்களுக்கு பறை இசை கருவியும் கொடுத்து உன்னுடைய அருளை தந்தால் போதும். அதை வச்சு நாங்க ஒண்ணும் பெருசா செய்யல சாமி. உன்னை பத்தி தான் பாட போறோம், உன் புகழை பத்தி தான் பேச போறோம். உன்னுடைய செல்வத்தையும் வீரத்தையும் புகழையும் கருணையையும் நாங்கள் பாட போகிறோம். அதுக்குதான் கேட்டோம், வேற எதுக்கும் நாங்க கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பிரிந்து இருந்தோம் இவ்வளவு காலம். அந்த வருத்தம் உன்னை பார்த்த உடனே எனக்கு சொல்லுவோம்ல, மலை மாறி வர்றது பனி போல மறைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த ஏக்கம் தவிப்பு எல்லாம் அவனை பார்த்த அந்த ஒரு நொடியில மறைஞ்சு போச்சான். அதனால வருத்தம் எதுவுமே இல்லை, நாங்க மகிழ்ச்சியாத்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேவகி, வசுதேவர், யசோதை, நந்தகோபர் இப்படி 4 பேரை எடுத்துக்கலாம் நம்ம. இவர்கள் செய்த தவத்தின் பலனாகத்தான் கண்ணனுக்கு பெற்றோராக ஆகக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள் இல்லையா? கண்ணன் பிறந்த சில மணிக்குள்ளே, அதாவது ஒரு நாள்னு கூட சொல்லக்கூடாது, சில மணிகளுக்குள்ளே என்ன நடந்துச்சு? அவன் பிறந்த உடனே என்ன வேலை பார்த்தான்? தன்னுடைய சக்கராதி அம்சங்கள் விஸ்வரூபத்தை எல்லாம் காட்டி விடுவானோ அப்படின்னு பயந்த தேவகி தாய் அதையெல்லாம் மறைத்து கொள்ள சொல்லி பிரார்த்திக்கிறாள். கண்டுபிடிச்சிருவான் இல்லையா கம்சன்? அவை ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது அப்படித்தானே பயந்தா. அதனால தாய் சொன்ன வார்த்தையை தட்டாமல் இட்ட விளக்கை செய்து காட்டியவன் அல்லவா நம் கண்ணன். சிறைச்சாலையில் பிறந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே, அதாவது கொற்ற மழை, நம்ம எல்லாருக்கும் அந்த காட்சி உடனடியா மனசுக்குள்ள வரும். அப்படியே ஒரு கூடையில வச்சு வசுதேவர் தூக்கிட்டு போவார். கொடும் இரவில் கொட்டும் மழையில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த ஆற்று வெள்ளத்தை எல்லாம் கடந்து இன்னொருத்திக்கு மகனாக கொண்டு போய் சேர்க்கிறார். கண்ணன் மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் என்ன பண்ணா? மீண்டும் 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 அழிக்க முயற்சி பண்ணி தோத்து போறான். அப்படிப்பட்ட அந்த கருத்தெல்லாம் அழியும் வகையில் அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தி, நெருப்பு மாதிரி ஒரு பயத்தை விளைவித்தவன் நம்முடைய உயர்ந்த குணங்களை உடைய பெருமாள் கண்ணன். உன்னுடைய அருளை யாசிக்கத்தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுவேன், உன்னையே புகழ்வேன்னு சொன்ன அந்த சிறுமியரை பத்தி தான் இந்த பாடல் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். வைகரை வாசலினுடைய ஒரு இனிமையான கோலங்களை பத்தி பார்க்கணும். எழுமின் விழுமின் அப்படின்னு சொல்லக்கூடிய உபநிடத குரலுக்கு மணிவாசகரும் சரி, ஆண்டாளும் சரி, தன்னுடைய பாடல்களின் வாயிலாக ஒரு நாடக பாங்கு நம்ம பார்த்தோம். அந்த தோழியரோட பொய்யா கோவிச்சுக்கிறது, நீ மட்டும் ஒழுங்கா சொன்னபடி வந்தியா அப்படிலாம் பேசினாங்க இல்லையா? அப்படி ஒரு அழகியல் ததும்ப இயற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பாடலும். திருப்பாவை மட்டுமல்ல, நம்ம திருவெம்பாவையும் கூட. உள்ளே அதாவது துயில் ஓர்னா தூங்கி கொண்டிருப்பவர்கள் வாசல்ல எழுப்புறவங்க. அப்படியே இருள் நீங்கக்கூடிய அதிகாலை நேரம். எழுப்பும் குரல்ல ஒரு நட்புரிமையோடு, உரிமையா இருந்தா தானே, ஏண்டி நீ மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்னு உரிமை இல்லாம யாரையாவது சொன்னா அவ்வளவுதான் பேத்துருவாங்க நம்மள. உரிமையோடு அவர்களோடு அந்த உறவாடக்கூடிய பாங்கு. சில நேரம் ஒரு துள்ளல், ஒரு எள்ளல், சில போது நகையாடல், சில போது கடிந்துரைகள். நீ என்ன கும்பகர்ணனை விட பெரியவளா, அந்த அளவுக்கு தூங்கிட்டு கிடக்குற அப்படிலாம் திட்டினாங்க இல்லையா? ஆக ஒவ்வொரு பாடலிலும் அந்த நேயமான நெருக்கத்தை பறைசாற்றுகிறது. எந்தெந்த இடங்கள்ல வன் செவியோ நின் செவிதான் அப்படின்னு திருவெம்பாவையில கேட்டா, இங்க ஊமையோ அன்றி செவிடோ அப்படின்னு திருப்பாவையில கேட்டா நம்ம ஆண்டாள். ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ அப்படின்னு திருவெம்பாவையில கேட்டாங்க. இளங்கிளி எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, விடிஞ்சு இப்படி நேரமாச்சேன்னு திருப்பாவையில ஆண்டாள் கேட்டா. நாளை வந்த உங்களை நானே எழுப்புவன் என்றவள் நானாமே போன திசை பகராயின்னு சொல்லி திருவெம்பாவையில பார்த்தோம். செல்லமா கடிஞ்சுக்கிறாங்க. வந்து எழுப்புறேன்னு சொன்ன லட்சணம் இதுதானா அப்படின்னு. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு திருப்பாவையில, நீ கும்பகர்ணனெல்லாம் மிஞ்சிரோ போல இருக்கே ஆத்தா, இப்படி தூங்குறியே அப்படின்னு கடிஞ்சு சொன்னாங்க. இப்படிப்பட்ட உரையாடல் சித்திரங்கள் இந்த பாவை பாடல்கள் இரண்டிலுமே அழகான ஒரு கோர்த்து மாலை மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த அழகியல் ஆர்வமும் ஆன்மீக தேடலும் நுட்பமும் அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடும் உடையவர்களால் மட்டுமே நம்மையெல்லாம் இப்படி கவரும் வகையில் இன்று இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம்னா, அப்படி எழிலார்ந்த இந்த பாக்களை நமக்கு இயற்றியவர்கள் அற்புதமாக இயற்றியிருக்கிறார்கள் தான் சொல்லணும். இதை தாண்டி இதுல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, தேவகிக்கு மைந்தனாய் பிறந்தன்றே கோகுலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவன், யசோதைக்கு மகனாய், ஒருத்திக்கு மகனாய் பிறந்து இன்னொருத்திக்கு மகனாய் வளர்ந்தான் அப்படின்னு அந்த மாயக்கண்ணனுடைய அவதார பெருமையை நம்ம சூடி கொடுத்த நாச்சியார் இங்க ரொம்ப அழகா சொல்லிட்டு வரா. ஆதியும் அந்தமும் இல்லாதவன் நம் பரந்தாமன். அது அவனுக்கு பிறப்பே கிடையாது, அது வேற விஷயம்.
ஆனாலும் இந்த பாடலில் இதுவும் ஒரு மாயை. ஒருத்திக்கு மகனா பிறந்து இன்னொருத்திக்கு வளர்ந்தது எல்லாமே மாயை அப்படிங்கிறதுதான் இங்க நுட்பமான ஒரு பொருள். ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொல்லும் பொழுது தேவகிங்கிற அந்த தெய்வ தாயுடைய கர்ப்பத்தில் ஒரு சாதாரண மனித ரூபம் கொண்டு உருவெடுத்து பிறக்கிறான் அந்த பரமாத்மா. அவனுடைய உன்னத தன்மையை பத்தி பேசுறாங்க. சரி, ஜீவாத்மாக்கள் ஆகிய நாம் என்ன செய்வோம்? கர்ம பலன் காரணமாக மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்போம். ஆனால் அந்த பரமன் தன்னுடைய அடியவரை காப்பதற்காக, அவனோடு நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக, நம் துயிலிலிருந்து நம்மை எழுப்புவதற்காக அவனே பிறந்தான். மனிதருடைய பிறப்பு அவர்களை பரமனிடமிருந்து பிரித்து வைக்கும். ஆனால் அந்த பரந்தாமனின் பிறப்பு என்ன செய்யும்? மனிதர்களுக்கு அருகில் கொண்டு போகும் அவனை. அப்படிங்கிறது தான் இங்க நுட்பமான விஷயம். எனக்கு இந்த பாடல்ல ரொம்ப 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 ரசிச்சது, அந்த ஒரே இரவில் ஒருத்தி மகனாக பிறந்து அது எப்படிப்பட்ட இரவு நீங்க ஒரு சிலாகிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பல இடங்கள்ல பல நூலாசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. வசுதேவர் சிறையில் பிறந்த அந்த சிசு, அந்த பாலகர் கண்ணனை ஒரு சின்ன கூடையில போட்டு இருளும் மழையும் இருக்கும்போது பேய் காத்து அடிக்குது, அலக்கழிக்குது, அவரால் தொடர்ந்து நடக்க கூட முடியல. பெருக்கெடுத்து ஓடி அந்த யமுனை ஆற்று அந்த வெள்ளத்தை எல்லாம் கடந்து அந்த யமுனை தாய் என்ன செஞ்சா? அவளே பிளந்து பரமனுக்கு வழிவிட்டாள் இல்லையா? பரமனை ஆய்ப்பாடியில் கொண்டு போய் அந்த ஒரு பாகவதை, அந்த பக்தியின் மகனாக வளர்க்கப்பட்ட அந்த இரவுக்கு பேரு புண்ணிய இரவுன்னு சொல்றாங்க. இன்றும் ஆண்டாள் பேர் சொல்லாம ஒருத்தின் மட்டும் சொல்றா. ஏன்? அங்க தேவகின்னு சொல்லியிருக்கலாம், யசோதை தேவகிக்கு பிறந்து யசோதைக்கு வளர்ந்துன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. ஏன்? புண்ணியத்தாயான தேவகியின் வேண்டுகோள்லதான் தன்னுடைய தெய்வாம்சம் பொருந்திய அத்துணை குணங்களையும் மறைத்து ஒண்ணுமே தெரியாத பிள்ளை மாதிரி கோகுலம் போய் சேர்ந்தான் நம் கண்ணன். அந்த பரமன் தனக்கே மைந்தனாக வந்திருக்கிறான் என்று தெரிந்தும் அந்த கணமே பிரியக்கூடிய சூழல் நம் தேவகிக்கு. தேவகியினுடைய பக்தியும் பேரன்பும் எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளா இருந்தா ஒத்துக்குவோமா? பிறந்த குழந்தைய கூடையில போட்டு ஒரே ராத்திரில, அதுவும் அந்த கடவுளையே பிறந்திருக்கிறான்னா என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்னு குருட்டாம்போக்குல இருப்போம். அவ கொடுத்தா, விட்டு கொடுத்து அனுப்பி வச்சா. அந்த தன்னுடைய அண்ணனாகிய கம்சனால் எத்தனை எத்தனை துன்பங்கள் அவள் அனுபவித்தாள். அவ்வளவு யாருக்காக? கண்ணனுக்காக. அப்படிப்பட்ட அந்த உத்தம தாய், அவளை போல் இன்னொருத்தி கிடையாது. அந்த ஒரு சொல்லுக்காக தான் ஒருத்தி, அவள் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. தனக்கு, அதாவது 6 குழந்தைகளையுமே அண்ணன் கல்லால அடிச்சு கொண்டு அந்த குரூரத்தை பார்க்கக்கூடிய அவலத்துக்கு ஆட்பட்டவள் இல்லையா தேவகி? அவளை போல இன்னொருத்தி இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அவளை ஒருத்தின்னு குறிப்பிடுறாங்க. சரி, யசோதை குறைஞ்சவளா? அவ தேவகியை காட்டிலும் பெருமை மிக்கவள். என்ன? கண்ணன் தேவகியினுடைய வயிற்றில் பிறந்தான். ஆனால் யசோதை அந்த கண்ணனையே தாலாட்டி சீராட்டி பாலூட்டி ஆளாக்குனவ இல்லையா? அவனுடைய சின்ன சின்ன தொல்லைகள் எல்லாத்தையும், பால வயதில் அவன் செய்த லீலைகளை எல்லாம் பக்கத்திலேயே இருந்து பார்க்கக்கூடிய பெரும் பேரு. வாய திறப்பான்னா உலகத்தையே காமிச்சான். மண்ணு தின்னானான்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த உலகத்தையே கண்டவள் இல்லையா அவனுடைய வாயில்? தாய்க்கெல்லாம் தாய் இல்லையா நம்ம யசோதை? பரமனுடைய விஸ்வ ரூப தரிசனம் கிடைக்க பெற்ற ஒரு புண்ணியவதி அவள். ஆகவே அவளும் அந்த சிறப்புக்கு உரியவள். மண்ணை தின்ற கண்ணனின் வாயில் வையம் ஏழையும் கண்ட பெருமைக்கு உரியவள். அந்த கண்ணன் மேல கோபியர் கொண்ட பரம ஒரு பாசம், காதல், பக்தி, உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு வரியில சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல, எப்பா நீ பறை தரதெல்லாம் இருக்கட்டும், அதை தாண்டி உன்னை தவிர எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நாங்களே நீயே நாங்கள் அப்படிங்கிற ஒரு உச்ச நிலைக்கு கோபியர் வந்துட்டாங்க. உன்னை கொடுத்திருப்பா எங்களுக்கு, அது போதும், நான் வேற எதுவுமே கேட்கல, மாட மாளிகை கூட கோபுரம் எதுவுமே நான் கேட்கல, நீ போதும் எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம் கோபியர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த திருப்பாவை பாசுரம் 25 உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியும், இதை ஒரு பாக்கியமாக கருதி எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்து கொடுத்த நம் நிறுவனர் சத்யா அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த தமிழ் ஆளுமைகள் நம்முடைய அழகுராஜா ஐயா, கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் தொல்காப்பிய செம்மல் அப்பா மற்றும் தங்கம் சாய்ராமன் அம்மா இருக்காங்க, நம்ம மூத்த ஆளுமை சசியானந்த் அம்மையார், நம்ம முனைவர் கோபால் ஐயா அவர்கள், அன்பு தோழமை முத்துஞானம் அவர்கள், அனைவருக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.